மக்களே, நம்மளோட மகாநதி சூப்பருங்க. இன்றைக்கி எபிசோடு மாதிரி செம்ம எபிசோடு. எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த எபிசோடு. அவ்வளோ அழகான ஒரு எபிசோடு. சூப்பர்னாலும் சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எபிசோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காவேரி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தோடனே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜயும் வெண்ணிலாவும் காரில் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் போச்சு. என்ன நடந்துச்சு, எப்படி விஜய் தெரிய வந்துச்சு அப்படிங்கிறது அவ்வளோ சூப்பருங்க. விஜய் காவேரி விஜயை பார்த்துட்டு எந்திரிச்சு போவாங்க. போனோடனே போகிறியா, போ போ, நீ பெரிய தியாகியா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக விஜய் பேசினார். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கரெக்டு தான், அவர் பேசுனது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வெண்ணிலா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு செம்மங்க, அந்த தூணு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே ஒரு குத்து. காவேரி மேலே அவ்வளோ கோபம். வேறு என்ன, காவேரி இப்படி பண்ணலாமா? விஜயோட தவிப்பு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் ஊரை விட்டு போகிறேன், அது விஜயை விட்டு பிரிகிறேன் அப்படின்னா நம்மளோட ஃபேன்ஸே சம்மதிப்பாங்களா? அப்படி யோசிக்காமல் இப்படி பண்ணி பிடிச்சாங்க இந்த பிள்ளை. ஒரு வழியாக நாளைக்கு சூப்பராக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ உன் குழந்தை மேலே சத்தியம் பண்ண அடுத்த செகண்டே நான் முடிவு பண்ணிட்டேன். நீ குழந்தை மேலே சத்தியம் பண்ணோன்னே நான் உன்னை பிரிச்சிடுவேனா? அப்பயே முடிவு பண்ணி உன்னையே விஜய் சேர்த்து வச்சுட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு. என்ன காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எபிசோடு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத. நாளைக்கு எபிசோடும் பயங்கரமாக இருக்கும். இது இன்றைக்கி எபிசோடில் இடையில அது நடந்துச்சு, அதெல்லாம் கூட நம்ம பேசிக்க வேண்டாம். ஆனால் முக்கியமாக விஜய், காவேரி, வெண்ணிலா அவங்க 3 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. காவேரி போகமே, காரில் ஏறி போகமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. நிற்கும் போது என்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வந்தோடனே காவேரி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னோடனே விஜய்க்கு வந்துச்சு பாருங்க கோவம். வருமில்ல என்ன? சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ ஒரு அழகாக இன்றைக்கி விஜய், காவேரி, நம்மளோட வெண்ணிலா 3 பேருமே நல்லா இருந்தது. விடுங்க, நான் போகணும் அப்படின்னு. காவேரி எங்கே போகிற, போ கிளம்பு அப்படின்னு செம்ம சண்டை. நாளைக்கு சூப்பராக இருக்கும். நாளைக்கு பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். ஐயோ, நாளைக்கு காலைல வர வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. வெண்ணிலா நாளைக்கு சேர்த்து வச்சுட்டு, அது நமக்கு தெரிஞ்சிருச்சு, சேர்த்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? காவேரி விஜய் வீட்டுக்கு போகிறாங்களா, இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கே போகிறாங்களா? இல்லைங்க, எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு அப்பளம் பிஸ்னஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு